பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தற்போது A பாசிட்டிவ், A நெகட்டிவ், O நெகட்டிவ் ஆகிய இரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் குருதி கொடையாளர்கள் பருத்தித்துறை இரத்த வங்கிக்கு வருகை தந்து இரத்த தானம் வழங்கி உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகத்தினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த அவசர இரத்த தானம் வழங்குவதன் மூலம் நோயாளர்களுக்கு சிகிச்சையை சீராக வழங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குமார் பொன்னம்பலத்தின் 25வது நினைவு தினம் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குமார் பொன்னம்பலத்தின் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் ஈழத்தமிழ் உறவுகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சுகாதார வைத்தியசாலை அதிகாரி பிரிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நோயாளர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 2ஆம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக 2 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு முன் வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். முழங்காவில் ஆதார வைத்தியசாலையில் இருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு 2 நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பூநகரிக்கும் பரந்தனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் இயந்திரத்தின் மீது மோதி குறித்த ஆம்புலன்ஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்திற்குள்ளான வாகனம் முன்பக்கம் மிகவும் சேதமடைந்து தொடர்ந்து இயங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நோயாளிகளை ஏற்றி செல்வதற்கு கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பச்சை அரிசி மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்த நிலையில் இல்லை என தேசிய நுகர்வோர் முன்னணியின் ஏற்பாட்டாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசி மிருகங்கள் கூட சாப்பிடாத நிலையிலேயே காணப்படுகிறது. வர்த்தக அமைச்சர் முடியுமானால் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் சந்தையில் மரக்கறி விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது. ஆனால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கே மரக்கறி வகைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு முடியாமல் போயிருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரத்தில் நடமாடும் காட்டு யானைகளை வில்பத்து பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வன ஜீவராசிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய காட்டு யானைகளுக்கு GPS தொழில்நுட்பம் கொண்ட கழுத்துப்பட்டிகளை அணியும் நடவடிக்கை ஓயமடுவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வன அதிகாரிகள், இலங்கை கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்டு யானைகள் நடமாடும் இடங்களை கண்டறிந்து அவற்றின் வழித்தடங்களை ஆய்வு செய்யும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழர் தினமாகிய தைப்பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தயார் செய்ய முடியாமல் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புறக்கோட்டை அரிசி மொத்த வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமைக்கு அமைய 88,000 மெட்ரிக் டன் அரிசி இன்று வரை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான போதிலும் ஆங்கில புத்தாண்டிற்கு சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊடகங்கள் முன்வைக்கும் விடயங்களை புரிந்து கொள்ள அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அதனை விடுத்து ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை அனுமதிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடக ஒடுக்குமுறை தொடர்பில் அரசாங்கத்திற்கு கடமை உண்டு. பிழையான அல்லது போலியான செய்திகள் வெளியிடப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியை பொறுப்பேற்று 3 மாதங்களுக்குள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசாங்க பேச்சாளரால் பத்திரிகையின் பெயர் குறிப்பிடப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. இவ்வாறான செயற்பாடுகளை கடுமையாக எதிர்க்கின்றோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கந்தானையில் அமைந்துள்ள திரிபோசா நிறுவனத்தை இந்நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறியுள்ளார். முன்னைய அரசாங்கங்கள் முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலேயே திரிபோசா நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியாமல் போனதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையை மாற்றி மீண்டும் இந்நாட்டு மக்களின் போசாக்கு தேவைகளை வழங்கும் செயலூக்கமான நிறுவனமாக திரிபோசாவை மாற்ற தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.